Hey teachers, welcome to JSM English Learning. We are with Unit 3 of UGTRB, that is William Shakespeare. And we are given this topic, that is the classification of Shakespearean play into comedies, tragedies, histories, Roman play, problem play, and romances. இதை நம்ம ஜென்ரலா சொல்லும்போது the various genres of the Shakespearean play. இந்த டிராமா அப்படிங்கிறது மெயின் ஜானரா இருந்தா கூட அதுக்குள்ளார சப் ஜானர்ஸ் சப் பிரான்ச்னு சொல்லுவோம். சப் பிரான்ச் ஆஃப் டிராமா, ட்ராஜடி, காமெடி நம்ம அரிஸ்டாட்டில் படிக்கும் போதே படிச்சிருக்கோம். am I right teachers? according to Aristotle, அவருடைய டைம்ல எத்தனை டைப் ஆஃப் பிளே எக்ஸிஸ்ட் ஆச்சு? ட்ராஜடி, காமெடி அண்ட் சாட்டையர் அப்படின்னு மூன்று விஷயம் சொன்னா கூட சாட்டையரை பத்தி ரொம்ப கம்மியான இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பாரு. ட்ராஜடியை பத்தி ரொம்ப டீடைலிங் கொடுத்திருப்பாரு. அப்ப அவரை பொறுத்த மட்டும் வாட் இஸ் வெரி க்ளோஸ் டு லைஃப் அப்படின்னா ட்ராஜடி இஸ் வெரி க்ளோஸ் டு லைஃப். இப்ப நம்ம இங்க கிளாசிபிகேஷன் கொடுத்துருக்காங்கல்ல, இத எந்த அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது அகெயின் ஐ தாட் ஆஃப் கோயிங் பேக் டு த ஃபர்ஸ்ட் ஃபோலியோ. ஷேக்ஸ்பியருடைய ஃபர்ஸ்ட் ஃபோலியோ ஒன்று வந்தது இல்லையா? when did it appear, the first folio? 1623. அதான் the year of publication. and இதை வந்து கம்பைல் பண்ணது வந்து ஹெம்னிஞ்ச் அண்ட் காண்டல், ரெண்டு ஷேக்ஸ்பியரியன் ஃப்ரெண்ட்ஸ், ஷேக்ஸ்பியருடைய கோ ஆக்டர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல் விஷர்ஸ், எப்படி வேணுமோ நீங்க எடுத்துக்கலாம். இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃப்ரம் வாட் தே பிலீவ் டு பி த அத்தன்டிக் டெக்ஸ்ட், அதுல இருந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு 36 பேஜ் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு வால்யூம் கொண்டு வந்தாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதுல ஷேக்ஸ்பியரியன் பிளேவை ஆர்கனைஸ் பண்ணாங்க. எப்படி ஆர்கனைஸ் பண்ணாங்கன்னா they organized into 3 categories. எல்லா பிளேவையும் ஒரு 3 கேட்டகரிஸா பிரிச்சாங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம கிட்ட இருக்கு. அந்த ஒரிஜினல் போலியோல இருக்கக்கூடிய பிளே வந்து இந்த கேட்டகரியில அரேஞ்ச் பண்ணாங்க. ஒண்ணு காமெடிஸ், ஒரு 14 பிளே வந்து காமெடிஸ் அப்படிங்கிற டைட்டில் கீழே அப்படியே வச்சாங்க வரிசையா. அடுத்தது ஹிஸ்டரிஸ் அப்படின்னு எத்தனை பிளே ஆட் பண்ணாங்க? அண்டர் ஹிஸ்டரி அப்படிங்கிற 10 பிளே ஆட் பண்ணாங்க. ட்ராஜடிஸ் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில ஒரு 12 பிளே, மொத்தம் டோட்டலி 36 பிளேஸ். இதுதான் அவங்க கொடுத்த கிளாசிபிகேஷன். ஆனா பிற்காலத்துல வந்த அறிஞர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 3 மட்டும் இல்லாம இன்னும் 2 பின்னாடி ஆட் பண்ணிக்கிட்டாங்க. இருந்த இதுக்குள்ளார இருந்ததே ஒரு சிலது வேற வேற டாபிக் குள்ளார மாத்தி வச்சாங்க. என்ன அப்படின்னா இட் இஸ் கால்ட் ரொமான்சஸ் ஆர் ட்ராஜிக் காமெடிஸ். தென் ப்ராப்ளம் பிளேஸ். ப்ராப்ளம் பிளேனா இதை எந்த கேட்டகரியில் வைக்கிறதுனே தெரியாத மாதிரி நிறைய பேர் தலையை சொரிய வச்சார் வில்லியம் ஷேக்ஸ்பியர். ட்ராஜடியில வைக்கிறதா, இல்ல காமெடியில வைக்கிறதா, இல்ல ட்ராஜிக் காமெடியில வைக்கிறதா, இல்ல எல்லா கேட்டகரியிலையும் இதை கொண்டு போய் வைக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை எல்லாம் என்னன்னா ட்ராஜிக் காமெடி. அப்ப பின்னாடி வந்தக்கூடிய ஸ்காலர்ஸ், பிற்காலங்களில் வந்த ஸ்காலர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா இன்னும் 2 டாபிக் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் கிளியரா இருக்கா டீச்சர்ஸ்? Right. Coming to the Shakespearean comedy. What is a Shakespearean comedy அப்படின்னு கேட்டீங்கன்னா it is not just funny. நார்மலா ஒரு காமெடி அப்படின்னு சொன்னா ரொம்ப ஃபன்னியா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படி கிடையாது. It is a movement from disorder to order. அப்ப அந்த மாதிரி ஒரு சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் இதுல இருந்தது. There is something called comic resolution. இவ்வளவு விஷயம் இவ்வளவு டீடைலிங்கா போக வேண்டியதுல என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிளா சொன்னோம்னா காமெடிஸ் ஆல்வேஸ் நிறைய எப்பொழுதுமே ஒரு டிராமாவுக்குரிய எல்லா ஸ்ட்ரக்சரும் இருக்கும். அரிஸ்டாட்டில் என்னென்ன ஸ்ட்ரக்சர் இருக்கும்னு சொன்னாரு? ஒரு பிளே அப்படின்னு தொடங்கினீங்கன்னா என்ன இருக்கும்? காம்ப்ளிகேஷன் லீடிங் டு கிளைமேக்ஸ், கிளைமேக்ஸுக்கு அப்புறம் என்ன இருக்கும்? ஆன்டை கிளைமேக்ஸ். இதெல்லாம் இருக்கும். ஓகேவா டீச்சர்ஸ்? காம்ப்ளிகேஷன் we call it as knotting, and இந்த காம்ப்ளிகேஷனோட உச்சம் வந்து கிளைமேக்ஸ். அதுக்கப்புறம் ஆன்டை கிளைமேக்ஸ் அப்படின்னா இட் இஸ் கால்ட் டேனூமா. இட் இஸ் a French term. அப்படின்னா அந்த முடிச்ச அவிழ்த்தல், சஸ்பென்ஸை ரிவீல் பண்ணி விடுறது. இது எல்லாத்துலயும் இருக்கும். அட் த எண்ட் ஆஃப் த பிளே தேர் வில் பி ஹாப்பி எண்டிங். ஓகேவா? நான் இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி கொடுத்துருக்கேன் நிறைய புக்ஸ்ல இருந்து. நீங்க அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஜென்ரலா இவ்வளவுதான் தெரிஞ்சுக்கணும்.
காமெடினா என்ன இருக்கணும்? ஹாப்பி எண்டிங்கா இருக்கணும். ரொம்ப லைட் வெயின்ல இருக்கணும். ரொம்ப சீரியஸா எதுவுமே இருக்கக்கூடாது. ஓகே. நார்மலி ஷேக்ஸ்பியரியன் பிளேல வாட் இஸ் த கிளைமேக்ஸ் அப்படின்னா மேரேஜ் இஸ் த கிளைமேக்ஸ். என்ன கான்ஃபிளிக்ட் இருந்தாலும் ஃபைனலா அப்பா வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாரு, அல்லது வேற யாராவது ஒருத்தர் கல்யாணத்துக்கு இடைஞ்சலா இருப்பாங்க. அப்ப அந்த பையனும் பொண்ணும் ஓடி போயிடுவாங்க. அவங்க 2 பேரும் காட்டுக்குள்ள போகும்போது வேற வேற பிரச்சனைகள் வரும். ஃபைனலா எல்லாரும் ஓகே பண்ணி அந்த ஜோடி சேர்ந்துரும். நமக்கு அந்த மாதிரி பிளே இருக்க போகுது. ஏன் அவ பொண்ணு வந்து ஒரு பையனை லவ் பண்ணும், ஆனா அப்பா வந்து வேற ஒரு பையனை சூஸ் பண்ணுவாரு. அந்த பையன் இந்த அப்பாவுடைய பொண்ணை எப்படியாவது கல்யாணம் பண்ணும். எதுக்கு அப்படின்னா சொத்துக்காக கல்யாணம் பண்ணும். ஏன் ஆனா அந்த கல்யாணம் பண்ணி நடிக்கிற பையனை இன்னொரு பொண்ணு லவ் பண்ணும். அப்ப இவங்க எல்லாருமே அப்படியே ஒரு காம்ப்ளெக்ஸ், ஒரு மசாலாக்குள்ளார ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகி எல்லாருமே காட்டுக்குள்ள போவாங்க. அந்த காட்டுக்குள்ள ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருக்கும். எல்லாம் ஃபைனலா ஓகே ஆகி மொத்தம் எத்தனை திருமணம் நடக்குங்க? How many marriages? ஒரு 3 மேரேஜ். மிட்சம்மர் நைட்ஸ் ட்ரீம் அப்படிங்கிற மொத்தம் 3+1 மூணு மேரேஜஸ் நடக்கும். அப்ப அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அப்புறம் செப்பரேஷன் இருக்கும், ரீயூனியன் இருக்கும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அப்புறம் சம்டைம் இன் காமெடிஸ் யூ ஹேவ் மிஸ்டேக்கன் ஐடென்டிட்டி அண்ட் டிஸ்கைஸ். முக்கியமான எலமெண்ட் என்ன எலமெண்ட்? மிஸ்டேக்கன் ஐடென்டிட்டி அண்ட் disguise. This is very important for comedy. Are you with me, teachers? Yes, sir. ஓகே. அதுக்கப்புறம் நார்மலா என்ன தீம் இருக்கும் அப்படின்னா லவ் பத்தி தீம் இருக்கும். அல்லது ஒருத்தர் வந்து இன்னொரு பொண்ணை வந்து லவ் பண்ண வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருப்பார். தட் இஸ் கால்டு கோர்ட்ஷிப். அடுத்தது இந்த யங் பீப்புள், ஓல்ட் பீப்புள், இவங்களுக்கு இடையே கான்ஃபிளிக்ட்ல இருக்கும். அண்ட் ஓல்டர் ஜென்ரேஷன், சீனியர் ஜென்ரேஷன் இந்த ஜூனியர் ஜென்ரேஷனை ஓவர் பவர் பண்ண நினைக்கும். ஆனா அந்த ரெஸ்ட்ரிக்டிவ் ஃபிகர்ஸை வந்து இந்த யங்கர் ஜென்ரேஷன் என்ன பண்ணுவாங்க? அவங்களுடைய முயற்சி எல்லாத்தையும் தவிடுபடி ஆக்குவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நார்மலா இந்த காமெடியில there will be always a green world. green world அப்படின்னா from the corrupt world people will move to a green space. நார்மலா ஏதாவது ஒரு ஃபாரஸ்ட், ஒரு திக்கெட், அந்த திக்கெட்டுக்குள்ள இருக்கும்போது நிறைய டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் எலமெண்ட்ஸ் இருக்கும். நிறைய கேரக்டர்ஸ் தங்களையே என்ன பண்ணிக்குவாங்க, தாங்கள் யாரு, தங்களுடைய மோட்டிவேஷன் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ரிஃபார்ம் ஆகி வெளியில வருவோம். And the main aim of the comedy is to satirize totally pretension, intellectual vanity and social ambition. கோர்ட்ல எல்லாருமே வெளிப்புறத்துல நல்லவங்களா இருந்தாலும் உள்ள உங்களுக்கு மோட்டிவேஷன் ரொம்ப மோசமா இருக்கும். ஏன் அப்புறம் ஒரு சில பேர் நான் தான் பெரிய ஆள் நினைச்சிருப்பான், நான் காட்டுக்குள்ள போகும்போது அவன் எவ்வளவு பெரிய டம்மி பீஸ்ன்னு அவனுக்கே தெரிய வரும். எல்லா விஷயமும் ஃபைனலா யூ வில் ஆல்சோ ஹாவ் a very important role played by the wise fool. டம்மி ஃபூல்ஸ் இருப்பாங்க, we call them as clown. கொஞ்சம் wise fools எல்லாம் இதுல நிறைய இருப்பாங்க. நார்மலா in comedies you have very famous heroines. எங்க தான் சார் ஷேக்ஸ்பியர் வந்து ரொம்ப பயங்கரமான ஹீரோயின்ஸ் வச்சிருந்தாங்க? ஹைலி இன்டெலெக்சுவல் ஹீரோயின் எந்த ஜானர்ல வந்து ஷேக்ஸ்பியர் அதிகமா கிரியேட் பண்ணி வச்சிருந்தார் அப்படின்னா இட் இஸ் இன் த காமெடிஸ். காமெடியில ஹீரோஸ் கொஞ்சம் டம்மி பீஸா இருந்தாலும் யார் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருப்பா, குயிக் விட்டடா? ஹீரோயின்ஸ். அதனாலதான் இதை பார்த்துட்டு என்ன பிற்காலத்துல பாத்தீங்கன்னா ஷேக்ஸ்பியர் ஹேட் நோ ஹீரோஸ் பட் ஹீரோயின்ஸ் ஒருத்தர் சொன்னார். யார் சொன்னா? John Ruskin. சொல்லுங்க என்ன சார்? புரியுது. had no heroes but only heroines அப்படின்னு இந்த விக்டோரியன் கிரிட்டிக் ஜான் ரஸ்கின்ஸ் சொன்னாரு. இப்ப உங்களுக்கு ஹோம்வொர்க் என்னன்னா, என்ன ஒர்க்ல இதை சொன்னாரு? நான் வந்து ஆன்சர் சொல்லல. நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா
எக்ஸாமுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால ஐ வாண்ட் யூ டு ஃபைண்ட் ஆன்சர்ஸ். ஷேக்ஸ்பியர் ஹேஸ் நோ ஹீரோஸ் பட் ஒன்லி ஹீரோயின்ஸ் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறாரு. எந்த ஒர்க்ல சொல்லி இருக்காரு அப்படின்னு நீங்க எனக்கு சர்ச் பண்ணி சொல்லுங்க, உடனே ஆன்சர்லாம் சொல்லிடுறாரு. சொன்னது வந்து ஜான் ரஸ்கின். அதுவும் அந்த காமெடிஸ்ல வந்து ஹீரோயின்ஸ் தான் ஹீரோவே அந்த அளவு. ஓகே, சோ இந்த விஷயம்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமா இந்த லிஸ்ட் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. These are only approximate dates based on the books and the website, but authentic-ஆ நம்ம ஹட்சன் புக்ல எந்த டீடைலும் கொடுக்கல. ஏன்னா எந்த புக்ல நமக்கு இந்த டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க, எட்வர்ட் ஆல்பர்ட்டுடைய ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நமக்கு டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. So what are the comedies and the approximate date in which they must have been written அப்படின்னு பாத்தீங்கன்னா, it is the comedy of error. எந்த வருஷம்? 1589 to 94 இந்த காலத்துக்குட்டத்துல எழுதப்பட்டிருக்கலாம். அடுத்தது the taming of the shrew 1590 or 1592 அந்த டைம் காலகட்டத்துக்குள்ள. Then the two gentlemen of Verona 1590 to 1594 அதுக்குள்ளார எழுதப்பட்டிருக்கலாம். Love's Labour's Lost ரொம்ப இம்பார்ட்டன்டான பிளே. This was written between 1594-95. A Midsummer's Night's Dream 1595-96 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பிளே. ஏன் அப்படின்னா ஷேக்ஸ்பியர் had incorporated magical elements. இதுலயும் அந்த டெம்பஸ்ட் அப்படிங்கிற பிளேலையும் பாத்தீங்கன்னா மேஜிக்கல் எலிமெண்ட்ஸ், ஃபேரி வேர்ல்ட பத்தி எல்லாம் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்திருப்பாரு. Are you there with me, teachers? Then you have Merchant of Venice, which is a very important play because here the villain is a Jew. So, which of the plays by William Shakespeare has anti-Semitic ideology? Anti-Semitic na anti-Jewish ideology. ஏன்னா ஷேக்ஸ்பியர் வந்து அவருடைய ஆடியன்ஸ் வந்து they were primarily Christians. கிறிஸ்டியன்ஸுக்கு பிடிக்காத ஒரு குரூப் அப்படின்னா அந்த ஜூஸ் தான். ஏன் அப்படின்னா அந்த கிறிஸ்டியன்ஸ் என்ன பிலீவ் பண்ணாங்கன்னா, the Jews, Jesus Christ was a Jew, ஆனா அவங்களுடைய ஐடியாலஜிக்கு எதிராக நின்ன ஒரு ஜூ. அதனால it was the Jews who killed Jesus. ரெண்டாவது இன்னொரு ஐடியா என்ன அப்படின்னா, Jewish people were money lenders. They were demanding exorbitant rates of interest. ரொம்ப அதிகமா வட்டி கொடுத்து, நிறைய வட்டி வந்து மீட்டர் வட்டி எல்லாம் இல்லை, அதுக்கு மேல பெரிய பெரிய வட்டி எல்லாம் வாங்கி மக்களை ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. அதனால இந்த ஜூஸை வச்சு செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு வில்லன் கேரக்டர். யாரு? Who is the villain character in The Merchant of Venice? A very horrifying villain, bloodthirsty villain. Shylock அப்படின்னு ஒரு வில்லன் கிரியேட் பண்ணிருப்பார். Okay, what teachers? Who is the villain of the play The Merchant of Venice? Shylock, sir. Shylock அப்படிங்கிற villain, and he is a Jew. Finally, நீங்க பாத்தீங்கன்னா this Jewish moneylender will be compelled to forego all his wealth, and he will be also compelled to become a Christian. அந்த ஆடியன்ஸ் உடைய மைண்ட் செட் என்னன்னு தெரிஞ்சு சூப்பரா கொடுத்த ஒரு பிளே ரைட் வந்து வில்லியம் ஷேக்ஸ்பியர். அதுக்கப்புறம் you have Much Ado About Nothing, written between 1598 and 1599. As You Like It அப்படின்னு ஒரு பிளே, pastoral comedy. இது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் இந்த பாஸ்டரல் வேர்ல்ட பேஸ் பண்ணி தான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரியா? இந்த ஒரு முக்கியமானது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ஒரு போயமும் இருக்கு, All the World's a Stage. யாரு? Who uttered that statement இந்த பிளேல? ஷேக்ஸ்பியரா? இல்ல சார். There is a melancholic character. It's a famous monologue, and the melancholic character is Jacques. இந்த கேரக்டரையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சிரத்தை எடுத்து இதோட ரிலேட்டடா என்னென்ன இருக்கு, இந்த பாஸ்டர் எலிமெண்ட்டை பத்தி யார் சொல்லியிருந்தா அப்படின்னு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா அதுக்கு பக்கத்துல தான் இந்த தடவை கொஸ்டின் எடுப்பாங்க. நார்மலா அப்படிதான் கொஸ்டின் பேப்பரே வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 12th Night அப்படிங்கிற ஒரு பிளே, and there is a memorable Puritan character. There is a memorable
பியூரிட்டன் கேரக்டர், அந்த பியூரிட்டன் கேரக்டரை வச்சு செஞ்சிருப்பான் ஷேக்ஸ்பியர். ஏன்னா பியூரிட்டன்ஸ் அவுட்வர்ட்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்க மாதிரி இருக்கும், இன்வர்ட்லி அவங்க வந்து ரொம்ப ஆசையோட இருக்கிற மாதிரி காட்டியிருப்பான். மால்கோலியோ அப்படிங்கிறவரு இந்த பீப்புள் வந்து தண்ணி அடிக்க கூடாது, என்டர்டெயின்மெண்ட் பண்ணக்கூடாது, காசிப் பண்ணக்கூடாதுலாம் சொல்லுவாரு. ஆனா அவருடைய வழியில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மரியான்னு ஒரு கேரக்டர் இருப்பாங்க. அந்த மரியான்னு ஒரு கேரக்டரும் ஐ திங்க் இட் இஸ் டச் ஸ்டோன் இஃப் ஐ நாட் மிஸ்டேக்கன் இந்த பிளேல இருப்பாரு. அவரு என்ன பண்ணுவாங்க, ரெண்டு பேரும் பிளான் பண்ணி இவரை கவுக்கணும்னு முடிவு பண்ணி இவரு வந்து ஒரு நோபல் லேடியுடைய ஸ்டீவர்ட், அந்த வீட்டுல மேற்பார்வையாளர் இருப்பாரு. அந்த லேடி ஷி இஸ் மோர்னிங் த லாஸ் ஆஃப் த பிரதர், எந்த ஆண்மகனையும் பார்க்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க கைப்பட ஒரு லவ் லெட்டர் எழுதி மால்கோலியோ பாதையில போட்டுருவாங்க. அந்த மால்கோலியோ அந்த லெட்டரை எடுத்து படிச்சுட்டு என்ன பண்ணுவாரு அப்படின்னா, எவ்வளவு கோமாளித்தனமா ட்ரெஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போய் அந்த லேடிக்கு முன்னாடி நிற்பாரு. ஏன் அப்படின்னா அந்த லெட்டர்ல என்ன சொல்லியிருக்குன்னா, உங்களை மாதிரி ஒருத்தரை தான் நான் கணவனா அடையணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இதை ஓப்பனா சொல்லாம இப்படி லெட்டர் மூலியமா நீ சொல்லணும் அப்படின்னு நேரா போய் கேட்காம அந்த லேடி எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணணும்னு மல்டி கலர் காஸ்டியூம்ல எல்லாம் போய் ஜிகிஜிகின்னு இருப்பார். அப்ப அவரை என்ன பண்ணுவாங்கன்னா, யூஸ் எ பியூரிட்டன், இந்த மாதிரி நீ போய் நின்னில அப்படின்னு அவரை ஒரு டார்க் ரூம்ல போட்டு அடைச்சு வச்சு என்ன பண்ணுவாங்க, மென்டல் டார்ச்சர் கொடுப்பாங்க. You had a temptation and you fell for the temptation. It is a crime. It's a sin. அப்படின்னு சொல்லி சொல்லி அவரை வந்து சைக்கலாஜிக்கலி திணறடிச்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த கேரக்டர்ஸ். அப்ப that is how the Puritan hypocrisy is exposed. அதுக்கப்புறம் you have the merry wives of Windsor, 1600 to 1601. அப்புறம் measure for measure 1603 1604ல வந்த ஒருவர். It also falls under another category called the problem play. Measure for measure எந்த கேட்டகரியிலே வருது? problem play பிளேவும் வரும். Love's Labour's Lost அப்படிங்கிற ஒரு பிளே, I think so, if I am not mistaken. Anyhow, we will check it when we come to that. அப்புறம் all is well that ends well. This is also a problem play, which appeared, which was written somewhere between 1604 1605. அதுக்கப்புறம் ரொமான்ஸ் கேட்டகரியில வரக்கூடிய ஒரு பிளே இருக்கு. அதுவும் இந்த காமெடி தான் மேஜர் ஜானர். அண்ட் இன்னொரு ஜானர்லயும் இந்த பிளேஸ் அப்பியர் ஆகும். அதனால கன்ஃபியூஸ் ஆயிடாது. விண்டர்ஸ் டேல் 1609ல இருந்து 1611 எழுதப்பட்டிருக்கலாம். அண்ட் பீப்புள் கன்சிடர் திஸ் பிளே ஆஸ் a very important play. என்ன பிளே அப்படின்னா The Tempest. This is considered to be the last play of William Shakespeare, written between 1610 1611. A play which is having a colonial theme and post-colonial theme. Colonial theme, post-colonial theme. Yes, sir, colonial theme, post-colonial theme. சொல்லுங்க பார்க்கலாம். ராபர்ட் ப்ரௌனிங் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு போயம் எழுதியிருக்காரு. A dramatic monologue. அண்ட் இந்த ஷேக்ஸ்பியரியன் பிளேவை பேஸ் பண்ணி தான் ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு. அந்த ஒர்க்கோடைய இன்ஃபர்மேஷன் நான் சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க what it is. Caliban upon Setebos. This is a famous dramatic monologue written by Robert Browning, inspired by Shakespeare's Tempest. இப்போ ஷேக்ஸ்பியர் இந்த டெம்பஸ்ட் அப்படிங்கிற பிளே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளே. ஏன் அப்படின்னா ஷேக்ஸ்பியர் நம்ம அரிஸ்டாட்டிலுடைய 3 யூனிட்ஸ் பெரிய அளவுக்கு மதிச்ச ஒரு ரைட்டர் கிடையாது. அவர் மதிக்க கூடாதுன்னு இல்லை, பட் அவருக்கு அது தேவைப்படலை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆடியன்ஸ்க்கு என்ன வேணுமோ அதை கொடுப்போம் போதும். 3 யூனிட்ஸ் ஃபேஸ் பண்ணி தான் எழுதணும் அல்லது அதை உடைக்கணும்னு வாண்டனா எதுவும் பண்ணலை. ஆனா a play in which he actually followed all the 3 unities எதுன்னு கேட்டீங்கன்னா it is The Tempest. என்ன பிளேல வந்து 3 யூனிட்ஸ் ஃபாலோ பண்ணாரு? The only play. எந்த பிளேல? The Tempest. சரி, who is the colonizer in The Tempest? இப்படி क्वेश्चन கேட்கலாம். The colonizer in The Tempest அப்படின்னு கேட்டீங்கன்னா it is Prospero. Who is the colonizer in The Tempest? Prospero.
the Duke of Milan. Who is the colonized there? His brother Antonio. அப்படியா? இல்லையே. Calvin. Calvin is the colonized. Who is the colonizer? Prospero, sir. ஏன்னா நீங்க இல்ல கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. The colonizer is Prospero. அதாவது ஒரு இடத்துல போய் அந்த இடம் வேற ஒருத்தருக்கு சொந்தமான இடம், அந்த வேற ஒருத்தருக்கு சொந்தமான இடத்த ஆக்கியபை பண்ணி அந்த ஆளை வந்து அடிமையா வச்சிருக்கிறது. அப்ப கேலிபன் அப்படிங்கிறவருடைய அம்மா இந்த இடத்திற்கு வந்திருக்காங்க. அவங்க பேரு என்னது? விச் சைக்கோராக்ஸ். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்கதான் ஹியூமன் பீயிங். அதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் ஸ்பிரிட்ஸ். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அங்க இருக்கிற எல்லா ஸ்பிரிட்ஸையும் தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு முயற்சி பண்ணாங்க. அப்ப அந்த ஸ்பிரிட்ஸ் வந்து ஒத்து வரல. அதனால அவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, அந்த க்ளோவ் பைன் ட்ரீ, சைக்கமோர் ட்ரீன்னு சொல்லுவாங்க. க்ளோவ் பைன் தான் ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல கொடுத்துருக்கு. ஃபாக்லர் ஷேக்ஸ்பியர் டெக்ஸ்ட்ல க்ளோவ் பைன் அப்படின்னா ஊசி மர காடுகள்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொரு மரத்துல ஒரு ஸ்பிரிட்ஸை பிடிச்சு அடிச்சுட்டு இருந்தாங்க, ஏரியல் உட்பட எல்லாரையுமே. அப்ப அந்த இடத்துல முத ஃபர்ஸ்ட் செட்டிலரா போய் இருக்கிறது யாரு? சைக்கோராக்ஸ். அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க. அந்த விச் வந்து ஒரு குழந்தைய பெத்து போடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க இறந்துடுறாங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் யாருடைய கண்ட்ரோல்ல இந்த ஃபுல் டெம்பஸ்ட் ஐலண்ட் இருக்கு அப்படின்னா, இட் இஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் கேலிபன். இந்த கேலிபன்ங்கிற கேரக்டர் எப்படிப்பட்ட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்காரு வில்லியம் ஷேக்ஸ்பியர்? ஹாஃப் ஹியூமன் ஹாஃப் ஃபிஷ். உடல்லாம் செதிலா. அவருடைய கால்லாம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, லைக் டோட். அந்த ஃபிங்கர் வந்து ஹியூமன் ஃபிங்கர் மாதிரி இல்லை, இப்படி இருக்கும். அப்ப பாக்குறதுக்கே அருவருப்பா இருக்கக்கூடியது. திஸ் இஸ் ஹவ் வெஸ்டர்னர்ஸ் பிரசன்ட் த காலனைஸ்ட். உங்களையும் என்னையும் இந்த வெஸ்டர்ன் ரைட்டர்ஸ் அப்படிதான் பார்த்தாங்க. நம்ம எல்லாரும் எப்படின்னா காட்டு மிராண்டிகள், பாம்பு, பூராம், பல்லி, தேளு இதை சாப்பிடக்கூடியவங்க, மனுஷ மாமிசத்தை சாப்பிடக்கூடியவங்க, காட்டு மிராண்டிகள், முட்புதர்களுள்ளே வாழ்ந்தவர்கள், அந்த மாதிரி தான் நம்மளை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்ப அதே மாதிரி பிரசன்டேஷன் வந்து இந்த பிளேல இருக்கு. அண்ட் யூ சி என்ன அப்படின்னா, there is a particular sequence there. Calvin சொல்றான், மாஸ்டர் யூ taught me English and with the language that you taught I will curse you. என்ன சொல்றான்? You taught me language. With that particular language I will curse you. Information clear, teachers? You taught me language and my profit on it is I know how to curse you, not English just. அப்படி எடுத்துக்க வேண்டாம். நீங்க எனக்கு லாங்குவேஜ் சொல்லி கொடுத்தீங்க. யாரு சொன்னது இந்த ஸ்டேட்மெண்ட்? கேலிபன் வந்து ப்ராஸ்பரை பத்தி சொல்றான். எனக்கு மொழியை சொல்லி கொடுத்தீங்க, இதை நாம் அப்படியே இங்கிலீஷ்காரன் கான்டெக்ஸ்ட் கொண்டு போவோம். நம்ம நாட்டை அடிமைப்படுத்தி வைத்திருந்த ஆங்கிலேயர்கள், அவர்களுக்கு நமக்கு ஆங்கிலேயம் சொல்லி கொடுத்தார்கள். ஆங்கில பாடத்திட்டத்தை நமக்கு கொடுத்தாங்க, ஆங்கில மொழியை கொடுத்துட்டு போனாங்க, ஆங்கில கல்வியை கொடுத்தாங்க, ஆங்கில வாழ்வியல் முறையை கொடுத்தாங்க. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அதே இங்கிலீஷை வச்சு இங்கிலீஷ்காரனை எவ்வளவு தூரம் வச்சு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு இங்கிலீஷ் ரைட்டர்ஸ் பண்ணிட்டாங்க. இந்தியன் ரைட்டர்ஸ் who wrote in English. அவங்க பண்ணா that is called post colonial writing. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பிளே. இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எப்படின்னா, இந்த பிளே டெம்பஸ்ட், இந்த பிளேல டுவர்ட்ஸ் தி எண்ட் யூ ஹேவ் an epilogue. அந்த எபிலாக்ல ப்ராஸ்பரோ says goodbye to the stage. This is taken as a sign that Shakespeare is saying goodbye to the stage and getting back to Stratford. போதியா, நிறைய சம்பாதிச்சிட்டேன், எனக்கு எல்லாமே நல்லபடியா கொடுத்துட்டீங்க, இதுக்கு மேல என்ன இருக்கு உங்களுக்கு, சேவை செய்வதற்கு தான் அப்படின்னு ஒருத்தர் அரசியலுக்கு வந்துட்டார். எங்கேயோ இருந்தேன், இந்த மூஞ்ச ஒன்னும் யாரும் ஒன்னும் பெரிய இதா வந்து செலிப்ரேட் பண்ணல, ஆனா என்ன சூப்பர் ஸ்டார் ரேஞ்ச கொண்டு வந்து கொடுத்துட்டீங்க, 250 கோடி ஒரு படத்துக்கு வாங்குற அளவுக்கு என்ன கொண்டு வந்து விட்டீங்க, இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும், சம்பாரிச்சு நிறைய வச்சுட்டேன், நிறைய பிசினஸ் எல்லாம் இருக்கு, எனக்கு இன்னமேட்டுக்கலாம் உங்களுக்கு ஏதாவது திருப்பி கொடுக்கணும், ஐ எம் கமிங் டு சர்வ் அப்படின்னு ஒருத்தர் வந்தாரு. ஆனா ஷேக்ஸ்பியர் என்ன பண்ணாரு, போதும் நான் பண்ணதெல்லாம் போதும், நான் போய் கொஞ்சம் நிம்மதியா ரெஸ்ட் எடுக்கிறேன், ஏன்னா ஃபேமிலியில நிறைய
டெத். அதனால கொஞ்சம் எனக்கு மன நிம்மதி தேவைப்படுது. எங்கே நிம்மதி நிம்மதி என்று தேடி பார்த்தேன். அது இங்க கிடைக்கல. பேரு புகழ்லாம் இருக்கு, பணம் இருக்கு, ஆனா எனக்கு சொல்லிக்கிறதுன்னு ஒண்ணும் இல்லை. நாங்க போறேன் கொஞ்சம் நிம்மதியா இருந்து சாகுறேன் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. அதனால நேரம் அங்க போய் நிம்மதியா என்ன பண்ணிட்டார், கண்ணை மூடிட்டார். This is the famous description. Okay, what teachers? We will go with the other jhanas in the next class.